இன்றைக்கி என்னோடய பாப்பாவோட வேக்சினேஷன் டே. ஸோ எப்பயும் நாம் தனியாக எங்கேயாச்சும் ஷாப்பிங் அந்த மாதிரி போகிறப்ப எதையும் பேக் பண்ணிட்டு போக தேவையில்ல. ஸோ இப்போ நமக்குன்னு ஒரு குட்டி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்னு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராகி கூழ், அப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எல்லாமே ஒரு லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிவிட்டு, அண்ட் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பேக் அதில் வந்துட்டு என்னென்னா டவல், ட்ரெஸ்ஸஸ், வைப்ஸு அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டோம். நார்மலாகவே எங்கள் வீட்டு குட்டி வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. 1 மந்த்துக்கு முன்னாடி தான் கமிழ்ந்து விழுந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் நடக்க ஆரம்பித்தா இன்னும் எப்படிலாம் சேட்டை பண்ணுவாங்கன்னு நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஃபைனலி நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வேக்சினேஷன் டேன்னு போனாவே நான், எங்கள் அம்மா அண்ட் என்னோடய ஹப்பி 3 பேரும் தான் போவோம். ஸோ இது எல்லாமே எங்கள் அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தனி பர்சனாக நாங்கள் ரெடியாகி ஆன் டைமுக்கு கிளம்புறதுனாவே ரொம்ப கஷ்டம். காரில் போகவே எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ நாங்கள் எதுக்கு போகிறோன்னு தெரியாமல் அவங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நாங்கள் போகிற லொக்கேஷன் வந்து ஈரோடு. ஸோ ஈரோடு வந்து அந்த காவேரி ரிவர் தாண்டி அந்த பிரிட்ஜ் வழியாக போவோம். ஸோ அதெல்லாம் அந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. இது என்னோடய நியூ ஸ்டார்ட்னால இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எனக்கு கால் பண்ணி டாக்டர் வந்து ஒரு எமர்ஜென்சியாக 3 ஹவர்ஸ் வந்து வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு மந்த் வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து நேம் வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் வந்து நாங்கள் போனது வெஸ்ட் சைட். ஸோ வெஸ்ட் சைடில் வந்துட்டு எனக்கு அண்ட் என்னோடய ஹபிக்கும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம். அண்ட் அப்படியே பார்க்குறப்ப குட்டி பாப்பாவுக்கும் ஒரு குட்டி ஷூஸ் பிங்க் கலரில் இருந்துச்சு. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வியர்ஸ் மாதிரி பார்த்தோம், பட் எங்களுக்கு பிடிக்கல. ஸோ லைட்டாக பசிச்சதுனால நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் வாங்கலான்னு போயிட்டு நாங்கள் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு டைம் பார்த்தா 3 ஆகிடுச்சு. ஸோ 3 தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ போனப்பையும் இன்னுமே டாக்டர் வரல. ஸோ அது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ பாப்பா விளையாண்டுட்டு இருந்தோம். அண்ட் வேக்சினேஷன் போட்ட உடனே பாப்பா ரொம்ப ஸோ கத்திகிட்டே இருந்தாங்க. அண்ட் மெடிசன்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக எங்களோட டேவை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு, ஒரு 6 PM ஆகிடுச்சு. போகிறப்போ ரொம்ப டிராஃபிக். ஸோ ஈரோடில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட டே இன்றைக்கி போச்சு. ஸோ எல்லோரும் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.